ஒரு விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு விஜய் மேல பழிய போடு அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. என்னடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்றும் பலர்னாலேயோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.